மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தண்ணீர் குடிக்கலன்னா பிரச்சனை வருமா? எவ்வளோ தண்ணிங்க ஒரு நாளைக்கு குடிக்கணும்? பொதுவாக நம்ம உடல்லையும் சரி, நம்ம சருமத்துல முக்கியமா பார்த்தோம்னா ஸ்கின்ல தண்ணீர் சத்து இல்லைன்னா ஒரு ட்ரைனஸ் ஏற்படுதை நம்ம பார்க்குறோம். பாடி ஹீட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம உடல்ல தண்ணீர் சத்து குறைவாக இருக்கு அப்படின்னா இதை நமக்கு காட்டக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, இண்டிகேஷன் என்ன, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா உடனே அலர்ட் ஆயிக்கணும். தண்ணீர் சத்து நம்ம உடல்ல குறைவாக இருக்கு, உடனடியாக தண்ணீரை போதுமான அளவுக்கு நம்ம குடிக்கணும்ன்றத மனசுல வச்சுக்கணும். சரி, என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு தெரியும்? இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் உடலில் தண்ணீர் சத்து குறைவாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உடனே அதற்கான மூலிகைகள் என்ன எடுக்கலாம், தண்ணீர் சத்தை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். பொதுவாகவே பாடியில தண்ணீர் நம்ம உடல்ல 70 to 80% தண்ணீர். ஸோ அந்த தண்ணீர் இல்லை அப்படின்னா ஒரு செல்கள்ல இருந்து நம்ம பாடி ஃபுல்லா நீர்ச்சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு. அதுலயுமே பார்த்தோம்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடல்ல அங்கும் போயிட்டு அது பேலன்ஸா இருக்கிறது. மெட்டபாலிசம்ல இருந்து வெளியில கழிவுகள் வெளியேற வரைக்கும் தண்ணீர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தண்ணீர் சத்து குறைவாக இருக்குன்னா சில சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்னென்னா ஒரு ட்ரை ஸ்கின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு ட்ரை ஸ்கின் நமக்கு தெரியும். பேசிக்கிட்டே இருக்கும்போது வாய் உலர்ந்து போற மாதிரி ஒரு உணர்வு. ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை ஸ்கின்னா பார்த்தோம்னா தோல் ரொம்ப உலர்ந்தோ இல்லை உள்ளங்கை உள்ளங்கால்கள்ல நமக்கு ட்ரைனஸ் ஏற்பட்டு வெடிப்பு, நிறைய பேருக்கு வெடிப்பு இருக்கும். பாதங்கள்லையுமே வெடிப்பு பார்க்குறோம். இது பித்த வெடிப்புன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கால் பாதங்கள்ல வெடிப்பு ஏற்படுறதையும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் சிம்டம் ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம வாயில ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறது. சிலருக்கு பேசும்போதே ஒரு பேட் பிரீத் ஏற்படுது. பேசும்போது ஒரு ஸ்மெல் வருதுங்கன்னு சொன்னா நிச்சயமாக உடல்ல அஜீரண பிரச்சனை, தண்ணீர் சத்து இல்லாததுனால ஏற்படக்கூடியதுதான். இதனாலையும் நமக்கு என்னன்னா அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரும்போதும் வாயில பேசும்போது அந்த ஸ்மெல் ஏற்படுது. அடிக்கடி உதடுக ஒரு மாதிரி பேசுறதுக்கு முன்னாடியே என்னன்னா லிப்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. வறண்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷனும் இருக்கு. அடுத்து மூணாவதான சிம்டம்ஸ் என்ன? மூணாவது சிம்டம், இதனால நமக்கு தண்ணீர் சத்து குறைவா இருக்கிறதுனால இது ஏற்படலாம் அப்படின்னா மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி. திடீர்னு ஒற்றை தலைவலி வருங்க. 2 நாள் தலைவலி விடவே விடாது. இந்த மெடிசன் எடுப்பேன், அந்த தைலம் போடுவேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒற்றை தலைவலியும் இதனால் ஏற்படக்கூடியதுதான். நம்ம உடல்ல தண்ணீர் சத்து குறையறதுனால ஏற்படக்கூடியதுதான் இந்த ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நான்காவது அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை. தலைமுடி ரொம்ப கொட்டுதுங்க. நம்மளுடைய ஸ்கின் எப்படி ட்ரை ஆகுதோ அதே மாதிரி தலைமுடியும் ரொம்ப வறண்டு காஞ்ச ஏதோ புல்லு மாதிரி வைக்கோல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறைவாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசிடிட்டி அதிகமாக இருக்கு, அஜீர்ணம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், நம்ம வயிற்றுல ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரைனஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரைனஸ்னால அசிடிட்டி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆறாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். அடிக்கடி மோஷன் போற மாதிரியான ஒரு உணர்வு. என்னன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போறது. உடல்ல அது உஷ்ணம் அதிகமாறதுனால மட்டும்தான் சாப்பிட்ட உடனே நமக்கு மோஷன் போற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். அதை கவனமா பார்த்துக்கணும். ஏழாவதா இருக்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல். இது நமக்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மலச்சிக்கல் தொந்தரவு பார்த்தோம்னா உடல்ல நீர்ச்சத்து இல்லாமல் வறண்டு போவதனால் ஏற்படக்கூடிய ஒரு சிம்டம். அப்ப நம்ம உடல்ல நீர்ச்சத்து இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா மலம் வறண்டு போயிட்டு ஒரு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுது. எட்டாவது சிம்டம் என்னன்னா பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள். இந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு என்னன்னா உடலில் தண்ணீர் சத்து இல்லாததுனால ஏற்படக்கூடியது. 9வது சிம்டம்ஸ் என்ன, 9th சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல அடிக்கடி ஒரு உஷ்ணத்தன்மை ஏற்படுறது.
நம்ம கண்கள்ல எரிச்சல், அதுக்கப்புறம் மூச்சு விடும்போது மூச்சே சூடா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. மூச்சு சூடா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடல்ல உஷ்ணம் அதிகமாகுது. அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் நமக்கு தெரியல. இல்ல உடல்ல அந்த தண்ணீர் சத்து குறைவான நமக்கு வந்து உஷ்ணம் அதிகமானதுனால கண் எரிச்சலோ, மூச்சு விடும்போது நமக்கு சூடான ஒரு பிரச்சனையும் இருக்கிறது தெரியும். 10வது ஒரு சிம்டம்ஸ்னா இது தண்ணி இல்லாததுனால முக்கியமா வரக்கூடியது. அதாவது நீர் சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இல்ல கிட்னில நிறைய ஸ்டோன்ஸ், அதாவது கிட்னி ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம உடல்ல தண்ணீர் சத்து இல்லாததுனால வரக்கூடியதுதான். யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடி வயிற்றுல பிளாடர் லொகேட் ஆயிருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல யூரினரி பிளாடர் லொகேட் ஆயிருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது வலி ரொம்ப சிவியரா 2 தொடை இடுக்கு பகுதிக்கு மேல பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல ரொம்ப பெயின் இருக்கும். அந்த பிளாடர் இருக்கக்கூடிய இடத்துல திரும்ப திரும்ப நமக்கு என்னன்னா ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே தண்ணீர் சத்து நம்ம உடல்ல இல்லாததுனால ஏற்படக்கூடிய இந்த 10 அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே நீங்க வந்து அலர்ட் ஆயிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? நிறைய பேர் பண்ற தவறு என்ன, தண்ணி கம்மியா குடிக்கிறேன், நிறைய குடிக்க சொல்லிட்டாங்கன்ட்டு குடிச்சிட்டே இருப்போம். நிறைய தண்ணீர் குடிச்சாலும் நம்ம முகம், கால்கள்ல வீக்கம் ஏற்படும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணீர் போதுமானது. வெறும் தண்ணீரை விட நம்ம என்னன்னா அதுல வந்து சில நியூட்ரியன்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ளூயிட்ஸை வந்து எடுக்கணும். பழச்சாறுகளோ இல்ல காய்கறி சாறுகளோ இல்ல சூப் மாதிரியான வகைகளோ நம்ம எடுக்கும்போது நம்ம உடல்ல இந்த வாட்டர் டீஹைட்ரேஷன் அப்படின்ற கண்டிஷன் வந்து நமக்கு பேலன்ஸ் ஆகும். இதுல முக்கியமாக அடிக்கடி மோஷன் போறோம், இல்ல அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுது, டயரியா ஆகுது, ரொம்ப அதிகமான வியர்வை, பயம், பதட்டம், ஒரு ஆன்சைட்டி ஃபியர்னால ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்றவங்களுக்கு நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயத்திலயும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி பழ வகைகள், அதனுடைய பழச்சாறுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பேசிக்கா நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறையுதுன்னா சில மூலிகைகளை எடுக்கும்போது இம்மிடியட்டா அது வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான மூலிகை தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி. இப்போ நம்ம உடல்ல நீர்ச்சத்து குறைவாக இருக்குன்னா உடனே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 10 நாட்கள் இந்த மெடிசன்ஸை வந்து இந்த மூலிகைகளை, இது வந்து மருந்துகள்னு சொல்ல முடியாது, இந்த மூலிகைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போதே அந்த நீர்ச்சத்து குறைபாடுன்றது நல்லாவே ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதாவரி பொடியை நம்ம வந்து இளநீர்ல கலந்து குடிக்கணும். இளநீர் வந்து ஒரு 100 ml எடுத்துக்கணும். சதாவரி பொடி வந்து ஒரு 5 கிராம் எடுத்து இதுல போட்டு இளநீர்ல போட்டு நல்லா கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கணும். காலையில நம்ம குடிக்கணும்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து குடிக்கிறது. இரவு நேரம் உணவு எடுத்து ஒரு 8 மணி அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியை நம்ம எடுக்கும் பொழுது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நீர்முள்ளி விதைகள். இந்த நீர்முள்ளி விதைகளை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும், லேசா வறுத்து பொடி பண்ணிட்டு இதையுமே நம்ம தண்ணீர்லயோ இல்லை இளநீர்லயோ கலந்து குடிக்கும்போது அந்த டீஹைட்ரேஷன்ன்ற ப்ராப்ளமோ இல்லை நீர்ச்சத்து குறைவாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அது வந்து சரியாகுதுன்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த மூலிகை மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் சேரும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக இந்த தொட்டார் சுருங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் இருக்கு, தாவரம் இருக்கு இல்லையா, அதனோட இலைகள், வேர் பகுதி, இது மொத்தமாகவே இதுல வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யானை நெரிஞ்சில், நீர்முள்ளி இதுல சேரும், முள்ளங்கி விதைகள் இதுல சேருது. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இருக்கக்கூடிய நீர்முள்ளி குடிநீர் அப்படின்ற மெடிசன் இருக்கு. இந்த நீர்முள்ளி குடிநீர் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் சத்து குறைபாடு அப்படின்றத நிவர்த்தி செய்து, அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த சிறுநீரக கற்கள் நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த சிறுநீரக கற்கள் சரியாவதற்கான சில மருந்துகள், மூலிகை மருந்துகள் இருக்கு. அதையுமே வாழைத்தண்டு சாரோட சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல தண்ணீர் சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளோடு இந்த சிறுநீரக கற்களும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுலயும் முக்கியமா பார்த்தோம்னா சிறுபீலை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த சிறுபீலை குடிநீர் வந்து இதுல நிறைய மூலிகைகள் சேர்த்து இருக்கும். இத கஷாயமாக எடுத்து, கஷாயம் 60 ml அப்படின்னா 100 ml வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கணும்.
இந்த சிறுபீளை குடிநீரை 3 டம்ளர் தண்ணி விட்டு இதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 60 ml வந்ததுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல 100 ml வாழைத்தண்டு சாறு கலந்து இதை குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை, எந்த டைம்ல வேணாலும் குடிக்கலாம். ஒரு வேளை தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் குடிக்கும் போதே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மையா இருக்கட்டும், இந்த நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீண்ட நாட்களாக ஒற்றை தலைவலி இருக்குன்னா அந்த ட்ரைனஸ் வந்து சரியாகணும்னா இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீர் அப்படின்னு சொல்றது நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ தண்ணீர் சத்து குறையுதுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதுல இருந்து எளிமையாக நம்ம வந்து வெளியில வர்றதுக்கான சித்த மருந்துகளும் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.